ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தங்கலான் படத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து படத்தோட விமர்சனம் கிடையாது. அதை முழுக்க ஒரு திரைப்படத்திற்கு போகிறோம். அந்த திரைப்படம் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க, ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதை எப்படி, திரைக்கதை எப்படி இருக்குது, ஒளிப்பதிவு எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப டீப்பாக நம்ம போகிறது கிடையாது. எதற்காக இந்த படத்தை எடுத்திருக்கோன்னா, பொதுவாக வந்து நம்ம எந்த படத்தையும் திரைப்பட விமர்சனம் பண்ணுறதில்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ரொம்ப ரேராக ஏதாவது அரசியல் தொடர்புடைய, அரசியல் சார்ந்து, அரசியல் சிந்தனை சார்ந்து, சமூக சிந்தனை சார்ந்து, அதாவது உண்மை கதைன்னு சொல்லி வடை சுடுறது, அதே மாதிரி சமூகத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி வடை சுடுறது, இந்த மாதிரி படங்களை மட்டும் எடுத்து அதை கட்டாயம் நம்ம பேசியாகணும். அது நம்ம சமூக கடமையாகுது. சரி, அந்த வகையில் தான் இப்போ தங்கலான் எடுத்திருக்கோம். இது டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பா. ரஞ்சித் என்கிற ஒரு அரசியல், சமூகம் மற்றும் கலவையில் திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இவர் இந்த தங்கலான் படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயா வந்து குழந்தையில சோறு ஊட்டும்போது ஏதாவது ஒரு கதை சொல்லும் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு ஆயா வந்து சாப்பாடு ஊட்டும்போது குழந்தையாக இருக்கும்போது ரஞ்சித்துக்கு சொன்ன ஒரு கதையை அதை மைண்டில் வச்சுட்டு அதை உண்மை என்று, அதுதான் வரலாறு என்று நம்பி அவர் பல இது ட்ராவல் அப்படி பண்ணிகிட்ருக்காரு. சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்குது அவருக்கு, ஜாதிய சார்ந்த சிந்தனைகள் இருக்குது, அதை வளர்த்தெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வேறு, அது தனி ட்ராக், அதை விட்டுருவோம். ஆனால் இவருடைய படத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து உண்மையான நிலை ஒன்று இருக்கும்போது கற்பனை உலகத்தோடு அதை கலந்து ரொம்ப மசாலாவாக, ரொம்ப அழகாக உண்மையில் நடந்தது மாதிரியாக கொடுக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர் தான் நம்ம பா. ரஞ்சித். ஸோ இந்த படத்தையும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எல்லாரையும் நம்ம பாட்டுக்கு ஏதாவது தப்பாக சொல்லிட முடியாது. மிக சிறப்பான தன்னுடைய நடிப்பை, தன்னுடைய தோற்றத்தை மாற்றி மிக ரிஸ்க் எடுத்து, ஏன்னா தான் வந்து கமலஹாசனை விட ஒரு படி மேல் என்பதை பல படங்களில் ஏற்கனவே, அதாவது கமலஹாசன் காலங்களில் அவர் பீக்காக இருந்த காலங்களில் சிறு வயதிலே கடல் மீன்கள் என்கிற படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வயதில் அப்பா கேரக்டர் பொருந்தி வந்து அதை சிறப்பாக நடித்தவர் கமலஹாசன் தான். நான் சொல்கிறது 80s. ஸோ கமலஹாசன் போடாத வேஷங்கள் கிடையாது தமிழில், உங்களுக்கு நல்லா தெரியும். சிவாஜி அவர்கள் நவரசங்களை இது பண்ணால் கூட அதை தாண்டி கமலஹாசன் காலங்களில் கமலஹாசன் தான் அந்த டாப்பில் இருந்த போதிலும் சிவாஜி கணேசன் என்கிற ஒரு மாமனிதன் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. இருந்த போதிலும் கமலஹாசன் அந்த காலகட்டங்களில் கமலஹாசன் தான் டாப்பு. அதற்கு அடுத்து அவரை மிஞ்சும் வகையில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தக்கூடிய நேரத்தில் உள்ள வந்து மிடில் ஏஜுக்கு மேலே சக்ஸஸ் பண்ணவர் தான் நம்ம விக்ரம். ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு தமிழில் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் விக்ரமை. ஏன்னா பணத்திற்காக அவர் நடிக்கணும்னா பல ஆக்ஷன் படங்களில் நடித்து இன்னும் இப்போது அவர் வைத்திருக்க சொத்தை விட 10 மடங்கு அதிகமாக சம்பாதித்திருக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி வித்தியாசமான கதை களத்துக்குள்ளே இறங்கி கலக்கக்கூடிய அவருடைய நடிப்பு இந்த படத்தில் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படின்றது எந்த மாற்று கருத்தில். அதே போல் நடிகைகள், மலையாள நடிகைகளாக இருந்தாலும் சொல்லப்பட்ட அந்த திரைக்கதையும் புரிந்து கொண்டு நடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு, இசை வந்து மிக அருமையாக பின்னணி இசையை கொடுத்துருக்கிறார் ஜி. பிரகாஷ். இதெல்லாம் எல்லாமே சூப்பர். திரைக்கதையை தவிர மற்ற எல்லாமே இந்த படத்தில் சூப்பர் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறோம், விமர்சனத்தை முடிச்சுக்கிறோம். அடுத்து இப்போ ஆயா சுட்ட கதையை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கலான் யாருன்னா நம்ம பா. ரஞ்சித் தான் சொல்கிறேன் நான். இந்த தங்கலான் அப்படின்ற கேரக்டரே பா. ரஞ்சித்தோடைய கேரக்டர். பா. ரஞ்சித் மனசில் என்ன நினைக்கிறாரோ அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவருக்கு வந்து ஹீரோன்ற உருவத்தை மட்டும் வேறு நம்ம விக்ரமை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவருடைய சிந்தனை, அவர் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாரோ அதை இந்த ஹீரோவை வச்சு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு காலத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஆயா சோறு ஊட்டும்போது ஏதோ ஒரு கதையை சொல்லியிருக்குன்னு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அதை மைண்டில் வச்சு கொண்டு தான் முதல்ல வந்து இவருக்கு யாரோ வந்து ஒரு செய்வனை வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. எப்படின்னா, நிலம் பூரா நம்மது, இதை ராஜராஜ சோழன் பிடுங்கிட்டான், ராஜேந்திர சோழன் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி யாரோ எழுதின ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே கடந்த காலத்தை சொல்லிட்டு இருந்தார். சரி, அதை ஏதோ தெரியாமல் அந்த காலத்தில் எதையோ ஒன்று அவர் படித்ததில் இருந்திருக்கு, ஏதோ சொல்லிட்டார் அப்படின்லாம் எந்த கல்வெட்டுலையும் இது காணப்படவில்லை. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி காமெடி ட்ராக் மாதிரி அது போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தங்கமே எங்கள் தான் அப்படின்ற மாதிரி, தங்கம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு வடையை சுட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா, தடம் பதித்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம், தமிழன் அதிவேக வரலான்னு சொல்லி. 7 நாடுகளுக்கு சென்று பல்வேறு ஆய்வுகள் நடத்தியிருக்கோம், ஒரு 5-7 வருடங்களாக பல்வேறு பகுதியில். அப்போ வந்து நீங்கள் வந்து கோலார் பகுதியிலையும் நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். என்னுடைய புத்தகத்தில் அதெல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா,
அங்கு கோலார் தங்கச் சுரங்கம் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் அங்கு தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லை, அவங்க தாத்தா காலத்தில் சரியா தங்கம் எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அது நஷ்டத்தின் காரணமாக அதை எடுத்து அங்கே கோலாறுன்றது இப்போ கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு பெரிய அளவில் பெரிய லாபம் இல்லை, தங்கம் மட்டும் கிடைக்கிது அப்படின்றது தெரியும். அது குறைந்த அளவில் தான் கிடச்சிருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணுறதுல பெரிய நஷ்டம் வருதுன்னு அதை நிறுத்தி விட்டார்கள். அப்படின்றது எங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலில் அதற்கான கல்வெட்டு இருக்குது ஏன்னா. ஸோ இதெல்லாம் வந்து வரலாறு. அதற்கப்புறம் நீண்ட காலத்துக்கு பிறகு 1700 எண்டில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் அங்கே வந்து கோலாரில் இப்போ பெங்களூரில் வந்து கம்பெனி ஆரம்பித்து, மைசூரில் கம்பெனி ஆரம்பித்து, கோலாரில் கோல்டு ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்களை உள்ளே இறக்கி விட்டு, வட ஆற்காடு மக்களை உள்ளே இறக்கி விட்டு தங்கம் தோன்றலாம். அதில் இப்போ சொல்லனா துயரத்துக்கு ஆளானாங்க அந்த மக்கள். அவர்கள் வந்து என்னென்னா இளம் வயதிலேயே பலரும் 80% பேர் இறந்துருவாங்க. ஏன்னா இந்த குகைக்குள்ளே போகும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த தூசி புகை இருக்கு இல்லையா, அந்த தோன்ற இது அது பட்டு அதை அறுக்கிறது, அந்த கறியை அறுத்து தான் அந்த தங்கத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த காற்றை சுவாசித்து இளம் வயதிலே இறந்து விடுவார்கள். அதை இந்த கோலார் தங்க வயலில் இப்போ இருக்கவங்ககிட்டையும் கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போயே வயதானவர்கள் இருக்காங்க, அவங்க அப்பா தாத்தாலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் இந்த படத்தில் இவர் எடுக்கலை. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு இடையில வந்து விக்ரம் ஒரு கதை சொல்லுவாப்பில். அவர் மடியெல்லாம் குழந்தைங்கள்லாம் படுத்திருப்பாங்க, 3 குழந்தைகள். அப்போ அவர் கதை சொல்லணுன்னே ஒரு கதையை சொல்லுவார். அந்த கதையில் தான் இவர் இக்கு வைக்கிறார். என்ன இக்கு வைக்கிறாருன்னா, எப்படி வந்து நிலங்கள்லாம் சொந்தமாக இருந்த நிலங்களை வந்து ஒரு பகுதியினருக்கு சொந்தமாக இருந்த இடத்த ராஜராஜ சோழன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு மேல் ஜாதிக்காரன் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு தரவுகள் இல்லாத ஒரு தகவலை சொன்னார். அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, தங்கம் வந்து அவருக்கு சொந்தமானதாக சொல்கிறார். தங்கம் வந்து தங்க வயல்கள் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய தேவதைகள் கொடுத்தது, எங்களோட உழைப்பு, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், அந்த தங்கத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல வராரா. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு தேவதை ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பெண் வருவார். அவர் வயிற்றை கிழிச்சா வயிற்றுலேருந்து ரத்தம் தெளித்து போகும். அந்த ரத்தம் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டன் பூட்டன் காலத்து கதையை ஒன்று ஒரு குழந்தைகளுக்கு சொல்லுவார். கடைசியில் பார்த்தா அது உண்மை அப்படின்ற மாதிரி இவர் காலத்துலேயும் அவர் போய் தங்கம் எடுக்க போவார். அதை பிரிட்டிஷ்காரன் எடுப்பான் தடுத்து ஆதிக்க சக்திகள் எடுக்கும். இருந்தாலும் தங்கம் வந்து இவங்களோடது. ஏன்னா இவர்கள் தங்க வயல் இவர்களோடது. வயிற்றை கிழிக்கும் போது அந்த ரத்தம் எங்கே வரைக்கும் போதோ அது வரைக்கும் இவனான தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய வழி வந்த வாரிசாக விக்ரம் இருக்கார் அப்படின்ற மாதிரியா இவருடைய கதையை விக்ரம கதாநாயகனை போட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கதையெல்லாம் இவருக்கு யார் சொல்கிறாங்க, இவர் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எந்த புக் எக்ஸிபிஷன்லேயே இல்லாத புத்தகங்கள்லாம் எங்கேயோ போய் பார்த்து படித்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு புது புனைவு கதைகளை எதையோ ஒரு கற்பனைகளை சோறு ஊட்டினப்போ சொன்ன கதையெல்லாம் வச்சு உண்மையை நம்பிக்கிட்டு அதை திரைப்படமாக எடுத்து அதை சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாகவும் வைத்துக்கொண்டு அவர் திரைப்படத்தின் வாயிலாக இதை வந்து சொல்லி வருகிறார் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இந்த படத்தை திரைப்படமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடிப்பு, அது கிராஃபிக்ஸ் காட்சிகள், அந்த கருஞ்சிறுத்தை, அதோடு சொல்லக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. அதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிச்சயமாக பா. ரஞ்சித் ஒரு சிறந்த இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் கடந்த காலத்தில் இயக்கிய 2-3 படங்களும் மிக சிறப்பான படங்களாக வந்திருக்கிறது. ஆனால் அவர் இந்த கதைன்ற பேரில் இவர் ஒரு அரசியலை உள்ளே பூத்துறார் பார்த்தீங்களா. ஒரு டுபாக்கூர் அரசியலை இல்லாத ஒன்றை, வரலாற்றில் இல்லாத ஒன்றை வந்து பூத்துறார் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே ஒரு படம் வந்து போர் அடிக்காது. வித்தியாசமான காட்சி அமைப்புகள் இருக்கும், சண்டை காட்சிகள், இல்லை வசனங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் 8க்கும் 9க்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியான ஒரு திரைக்கதையை அமைச்சு என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கு புரிஞ்சுதா, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் அது இருக்கா, இல்லை இவர் எடுக்காமல் விட்டாரா, இல்லை எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. படம் வந்து என்ன போக்கில் போகுது அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வரலாறு மீன்ஸ் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு 300 வருஷத்துக்கு முன்பு இருந்த வட ஆற்காடு மாவட்டத்திலேருந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்களை தங்கம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதை அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. அவர்களே வந்து இந்த தங்கம் கிடச்சிருச்சு, பணம் கிடச்சிருச்சுன்னா இந்த சமூகத்தில் நம்ம பெரிய அளவில் மாற்றலான்னு போகிறாரு. அதில் அவங்க தாத்தாவும் ஃபெயிலியர் ஆகிறாரு, அவரும் ஃபெயிலியர் ஆகிறாரு. ஆனால் எதனால் ஃபெயிலியர் ஆகிறாரு, அடுத்த கட்டமாக மூவ் பண்ண ஏன் முடியலை, இதில் எங்கே இடிக்குது அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்ம வரலாற்று இயக்குனர் பா. ரஞ்சித் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. இருந்த போதிலும் படத்தில் நடித்தவர்கள் சிறப்பாக நடித்திருக்காங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காரு. மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்த போதிலும் இதில் என்னன்னே புரியாத ஒரு கதையை அவர் எடுத்து வச்சுருக்காரு. நம்ம ஏற்கனவே டைட்டிலில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆயிரத்தில் ஒரு பரதேசி அப்படின்னு. இது 1000ல் ஒருவன் படத்தோடைய ஒரு சாயலில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக கொஞ்சம் இருந்தாலும், பரதேசி என்கிற ஒரு படத்தை பாலா ஏற்கனவே இயக்கிவிட்டார். மிக தத்ரூபமாக, மிக துல்லியமாக பட்டியலினத்து மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அவர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்லி கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு போனாங்க, அவர்கள் அங்கே என்ன சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டாங்க அப்படின்றத அப்படி பார்க்கும்போதே நமக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவில் அவர் அந்த பதிவில் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சியில் வந்து பாலா படத்தில், பரதேசி படத்தில் ஒருத்தன் வந்து லவ் பண்ணுவான் ஒரு பொண்ணை. லவ் பண்ணனே அவள் நல்லா இப்போ ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குழந்தை குட்டி பிறக்கும், அதை வந்து இது பண்ணுறதுக்காக நமக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரியா அவள் சொன்ன உடனே இவன் போய் ஒரு இடத்துல வந்து விறகு வெட்டுவான். ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் ஒருத்தன் கடை வச்சுருப்பான். அவன் போய் விறகு வெட்டுவான். அந்த ஹீரோ வந்து விறகு வெட்டுவான் சாயந்தரம் வரைக்கும் வெட்டுவான். வெட்டின உடனே கஞ்சியை கொண்டாந்து கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். அந்த காலத்தில் இருந்த வழக்கம் என்னென்னா, 3 வேளைக்கு ஒரு வேளைக்கு ஒரு கிலோ கஞ்சியை ஊற்றுங்கயா வேலை பார்க்குறேன்ற மாதிரியான ஒரு பஞ்ச காலம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அந்த ஆள் ஒரு கஞ்சியை ஊற்றுவான். ஊற்றின உடனே ஐயா இது வேணாம் எனக்கு காசு கொடுன்னு கேட்பான். வேறு ஒன்றுமே கேட்க மாட்டான். காசாக கொடுன்னு கேட்டவனை அவன் அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவராக காட்டியிருப்பார் பாலா. அதில் அடிப்பான் பாருங்க அவனை. உண்மையிலே நம்ம அந்த படத்தை என்ன இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கு. காசு தானே கேட்டான். 4 பூரா விறகு உடைச்சிருக்கான். அவன் காசு கேட்டான், கூலி கேட்டான். எனக்கு கஞ்சி வேணாம் கூலியாக கொடுறான்னு அதுவும் மரியாதை இல்லாமல் கூட கேட்கல, ரொம்ப பணிந்து கை கட்டி கேட்குறான் ஒருத்தன். அவனை எப்படியெல்லாம் போட்டு அடித்து கொடுமைப்படுத்தி இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இதை நடந்த பதிவுகளை பாலா பண்ணியிருந்தார். அதற்கு ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றும் வந்து மகாலட்சுமி கப்பலில் ஏறி போனதுக்கான வரலாறுகள் இலங்கையில் இருக்குது. ஏன்னா இலங்கை மலையகத்தில் வந்து எப்படி வந்தாங்க, முதல் கப்பல் எப்படி முங்குச்சு, 2வது கப்பல் எப்படி வந்தாங்க, இன்னும் அந்த தொழிலாளர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வயதானவர்கள் அந்த கதையை நேரடியாக கேட்டவர்கள், தங்களுடைய தாத்தாக்கள் இங்கே வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருப்பவர்கள் இப்போ தாத்தாக்களாக இருக்காங்க. இப்போ 4வது ஜென்ரேஷனாக போய்ட்டுருக்கு. 1882 நடந்தது. வாழையடி வாழையாக அவர்கள் எப்படி வந்தார்கள், என்ன கஷ்டப்பட்டார்கள், எந்த சொந்த ஊருன்ற வரைக்கும் அவர்கள் வந்து தன்னுடைய வாரிசுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி மலையகத்தில் போனீங்கன்னா இலங்கையில் இந்த கதைகளை நாம் கேட்கலாம். அதுக்கு இன்னும் ஆதாரம், ஏன்னா அது இன்னும் 300-400 வருஷம் ஆயிரல. ஏன்னா 100-150 வருடங்கள் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அது தொடர்புடையவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, அடுத்தடுத்த வாரிசுகள். சரியா? அப்படிப்பட்ட ஒரு கதையை படமாக்கி தத்ரூபமாக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார் பாலா. ஏன்னா அதில் அதுக்கு அந்த பரதேசி படத்தோடைய ஒரு 1/4 பங்கு கூட இதில் இருக்காது. அதே மாதிரி அந்த 1000ல் ஒருவன் ஒரு படம் எடுத்தாப்புல தனுஷோட அண்ணன், சரியா, செல்வராகவன். அந்த படம் ஏதோ வித்தியாசமாக எதையோ சொல்ல வந்து கடைசியில் என்ன சொல்ல வரோம்னே தெரியாமல் அவர் அந்த படத்தை முடித்து ப்ரொடியூசர் பிச்சை எடுக்க லெவலுக்கு போயிட்டாரா. அவர் இருக்காரா, உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரில. அந்த படம் அந்த மாதிரி போங்கா போச்சு. அதுலேயும் இதுலேயும் உள்ள தழுவல்களை சேர்த்து இவர் ஆயா சோறு ஊட்டும்போது சொன்ன கதையை உண்மை என்று நம்பி சிதம்பரம் ரஞ்சித் எடுத்த படம் தான் இந்த தற்போது விக்ரம் நடித்துள்ள தங்கலான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். கடைசியில் தங்கத்தை காட்டுறார் தங்கலான், அவ்வளோதான். இதை பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பல உள்குத்துக்களை சொல்ல வந்தாலும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரஞ்சித் குழம்பி போயிருக்காரு. அடுத்த படத்தில்னாலும் தெளிவான உண்மையான வரலாறுகளை எடுத்து உண்மையான பதிவுகளை அவர் விட்டார் என்றால் அது வந்து சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவர் எந்த சமூகத்துக்கு சொல்ல வராருன்னு நினைக்கிறாரோ அதையும் தெளிவாக சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.